ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் Mormilagai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ரைஸ். அது ஃப்ரைட் ரைஸுன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸுன்னு சொல்லலாம். அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 4-5 ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட க்ரீனும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ரஃப்பாக வந்து காஞ்ச மிளகாவை மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். 1 கப் குக்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு எண்ணெயும் சேர்த்து நான் வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் சோயா சாஸ் தேவை 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதை தவிர நமக்கு வந்து ஆலிவ் ஆயில் தேவை. இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியாக கட் பண்ண கார்லிக் சேர்த்துக்கலாம். இந்த கார்லிக் நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து க்ரீன் சில்லிலாம் சேர்க்கல, நீங்கள் வேணும்னா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஆனால் தேவையில்லை. இதில் வந்து அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் கார்லிக்கோட டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். இதை நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். போட்ட கார்லிக்கோட கலர் கம்ப்ளீட்டாக மாறினோன்னே இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் சேர்த்துட்டு இந்த ஆனியனுக்கு மட்டும் நீங்கள் வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த ஆனியனுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த பூண்டு பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சோயா சாஸ் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது சேர்க்கறச்சா அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் பெப்பர் பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை, வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் சேர்க்குறேன். இந்த சோயா சாஸும் சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா அந்த சோயா சாஸோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சோயா சாஸோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சோயா சாஸ் சேர்க்குற எல்லாத்துலேயுமே நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ரைஸை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா உடையாமல் நல்ல இதோட நல்ல ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோர்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் 1 கை அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டிஷ் இது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம ஏதாவது ஒரு மஞ்சூரியன் வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி கோபி 65, பன்னீர் 65, மஷ்ரூம் 65 அந்த மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட யம்மியான டேஸ்டியான ஈஸியான ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாடா, பை பாய்.